NCERT மேக்ஸ் சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் டென்த் சிலபஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் 10th 16 சாப்டர்ஸ் இருக்குது. ரியல் நம்பர்ஸ், பாலினாமியல்ஸ், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், டூ வேரியபிள்ஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், arithmetic progression, coordinate geometry, triangles, circles, construction, trigonometric ratios, trigonometric identities, height and distance, area related to circles, surface area and volumes, statistics, probability. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி சாப்டர் தான். ஃபஸ்ட்டு இந்த ரியல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அப்புறம் ஈக்விட் டிவிஷன், நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், ரிவைசிங் irrational numbers and rational numbers and decimal expansion, இதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து சும்மா ஈஸி தான். நீங்கள் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க, 9th இருந்து கூட ஈக்விட் டிவிஷன் லெம்மா. இதை பற்றி ஈக்விட் டிவிஷன் லெம்மா வந்து A is equal to BQ plus R, where R 0 is equal to greater than R is equal to greater than B. இதில் A வந்து டிவைடண்ட் is equal to divisor into quotient plus remainder. இதுதான் இங்கே A equal to BQ plus R, which is where 0 greater than remainder divisor. இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த தியரம் ஈக்விட் டிவிஷன் லெம்மா தியரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். நம்ம அதை பார்க்கலாம். இதோடைய ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஈக்விட் டிவிஷன் லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட்: given positive integer a and b, the existing unique integer q and r satisfy where a equal to b q plus r, where 0 greater than remainder and greater than dividend. இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் which of the following arithmetics a minus 3b, a minus 2b, a minus b, a plus b, a plus 2b, a plus 3b. இந்த மாதிரி நெகட்டிவ்ல இந்த பக்கமும் போயிட்டே இருக்கும், இந்த ரைட் சைட்ல இப்படி இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். நம்ம பார்க்கலாம். கன்சிடர் the arithmetic progression. இது வந்து இன்ஃபினிட்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி a minus 3b, a minus 2b, a minus b, a plus b, a plus 2b, a plus 3b. இந்த மாதிரி இதுலேருந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஃபினிட்டிலேருந்து இருக்கும். இதில் அரித்மெட்டிக் ப்ராக்ஷன் வந்து மோஸ்ட்டாக காமன் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதா கேட்பாங்க. அப்புறம் இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். லெட் ஆர் ரிமைண்டர் பி த ஸ்மாலஸ்ட் non-negative பாசிட்டிவ், non-negative integer, non-negative term of this arithmetic progression. அப்புறம் arithmetic progression இதோடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். a minus b q equal to r, இதோடைய ஸ்டேட்மெண்ட். வேர் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். a equal to bq plus r, இது இந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா aq plus bq equal to r ஸ்டேட்மெண்ட் அங்கே எழுதி பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இப்படி. நெக்ஸ்ட் இந்த இதை ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கலாம் ப்ரூவ் பண்ணலாம். டு ப்ரூவ் எழுதிக்கோங்க. எதை நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்றது எழுதிக்கோங்க. the q and r, quotient and remainder. இது பத்தி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். என்ன அசியூம் பண்ண போறோம்? let us assume that there is another pair of q1 and r1 of non-negative integers satisfying the same relation. q1 and r1 both are same relation ல. அப்ப q1 equal to qr and r1 equal to r, இந்த மாதிரி ஒரு ரிலேஷனை நம்ம புட் பண்ண போறோம்.
A equal to BQ plus R. இந்த ரிலேஷன்ல இப்போ எங்க எழுதுறோம்? இப்போ Q is equal to Q1. இங்க R is equal to R1, அதனால R1 இங்க எடுத்திருக்கோம். Q equal to Q1 இங்க எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இது மட்டும் இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. A வந்து காமனா இருக்கனால இதை லீவ் பண்ணிருங்க. இது மட்டும் சூஸ் பண்ணுங்க. BQ minus BQ1 equal to R1 minus R. இப்படி சூஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இப்படி இல்லைன்னா கூட நீங்க மாத்தி கூட எடுத்துக்கலாம். வேற எப்படி எடுப்பீங்க? BQ plus R equal to BQ1 plus R1 இப்படி எடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பே போட்டு போடலாம். இப்போ R1 minus R equal to இப்போ B காமனா இருக்கனால B வந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டெப் நான் எழுதுறேன். இப்போ இதுல இருந்து B காமனா வெளியே எடுத்துட்டோம்னா Q minus Q1 இங்க காமனா இருக்குமா? இப்போ B divides R1 minus R. B வந்து R1 minus R டிவைட் பண்ணுமா? அதுதான் நம்ம எப்படி R1 minus R equal to 0. அப்போ 0 ஆயிருமா? B இந்த பக்கம் இருக்க B இப்படி எடுத்திருந்தா ஈக்குவல் டுக்கு முன்னாடி 0 தான் இருக்கும். அந்த 0 தான் இப்படி எழுதிருக்கும். அப்புறம் வேற R1 equal to R2. இப்போ இந்த பிளஸ் மைனஸ் R இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிரும். ஸோ ஈக்குவல். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதே எடுத்துக்கலாம். now R1 equal to R. இப்போ இதே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இது அப்படியே மாற்றி எடுத்துக்கோங்க. இது எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இது எந்த பக்கம் கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். ஏன்ற டைம் முன்னாடி கொண்டு ஏ முன்னது ஏ காமனாக இருக்காலும் அப்படியே விட்டுருவோம். இப்போ இதுல ஏ ஆட் பண்ண போகிறோம். A minus R1 equal to A minus R. Adding both sides. BQ1 equal to BQ. இப்போ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். A equal to BQ plus R. Where therefore BQ equal to A minus R. இந்த மாதிரி இதில் தான் வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துனா BB கேன்சல் பண்ணிக்கலாம். BB கேன்சல் பண்ணிட்டோம்னா Q1 is equal to Q. அவ்வளோதான். ஹின்ஸ் எப்பயுமே சம்ஸ் போடுறப்ப லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் எப்பயுமே எழுதணும். hence the representation A equal to BQ plus R, where 0 greater than remainder R equal to B is unique. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸைசம்ஸ்க்கு போயிடலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு சம் இப்போ போடலாம். என்சிடி புக்கில் இருக்க சம்மே நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் நானே ஒரு சம் எடுத்துக்கலாம். 21055 இந்த சம் எடுத்துக்கலாம். 210 கிரேட்டர் வந்து எப்பயுமே முன்னாடி எழுத்துக்கணும். ஏன்னா dividend is equal to divisor into ரிமைண்டரா நம்ம 210 தான் இப்படி போட்டு டிவைட் பண்ணுவோம். அதனால இப்படி தான் எடுத்துக்கணும். 55 into 3 times
ப்ளஸ் 45. இந்த ஸ்டெப் எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன். 55 3 டைம்ஸ் பண்ணோன்னா 165. 355 சார் 165வா? இப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 45. அதுதான் டிவைடட். டிவைடட்னாது 210. அதான் டிவைடட். டிவைடட் நம்ம என்ன எடுத்துப்போம்? ஏ. இப்போ ஏ வந்து டிவைடண்ட்டாக ஏவை எடுத்துக்கிட்டோம். 55 என்னது? பி. டிவைசர் அதுதான் பி. கோஷன்ட் என்னது? 3. ரிமைண்டர் என்னது? ரிமைண்டர் ஆர். அதாவது இப்படி எடுத்துருக்கோம். இப்போ 55 முன்னாடி கொண்டு வந்துருங்க. இந்த டைம் அவ்வளோதான். 55 முன்னாடி கொண்டு வந்துருங்க. 55 இருக்குன்னு 45 இங்கே வந்துடும். 45 எத்தனை டைம் பண்ணால் 55 வரும்? 55 எத்தனை 45 இருக்கு? ஒரே ஒரு 45 தான். அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 10 வரும். $45 1 times 45 10 ரிமைண்டர் இருக்கும். அதுதான் நம்ம இப்படி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து 45 வந்து ஃப்ரண்ட்டில் வரும். 10 இங்கே வந்துடும். எத்தனை 45 எத்தனை 10 இருக்கு? 4 10 இருக்கு. ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 5 வரும். அவ்வளோதான். இப்போ 10 முன்னாடி கொண்டு வந்துருங்க. 5 into 2 times 10 plus 0. இந்த 0 வர வரையும் இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் இந்த மாதிரி மாடல்ஸ். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். Show that every positive even integer is of the form 2q and that every positive odd integer is of the form 2q plus 1 where q is some integer. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? எவரி பாசிட்டிவ் ஈவன் இன்டீஜர் அதோட ஃபார்ம் வந்து 2qவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எவரி பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் ஃபார்ம் வந்து 2q plus 1ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேர் q is some integer. q வந்து ஏதோ ஒரு இன்டீஜராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம let a be the positive integer. a வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ b வந்து 2 கன்சிடர் பண்ணிக்கிறோம். b இங்கே 2. a is equal to bq plus r தானே நம்ம a equal to bq plus r தான் சூஸ் பண்ணிக்கிறோம். b என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. b வந்து 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் by ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் போட்ட மாதிரி a is equal to 2q plus r for some integer. கோஷன்ட் வந்து 0 வந்து கோஷன்ட் கிரேட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 தானே இருக்கும். 0 அப்படிலாம் 1 தான் இருக்கும். ஸோ a equal to 2q or 2q plus 1 சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். If a is a form of 2q then a is even integer. Also a positive integer can be either even or odd. Therefore any positive odd integer is of the form 2q plus 1. அதான் if a வந்து 2q என்ற ஃபார்ம் அதை a கன்சிடர் பண்ணிக்கிறனால 2q என்ற ஃபார்ம் வந்துருச்சு. ஆல்சோ பாசிட்டிவ் இன்டீஜர் கேன் பி எதர் ஈவன் ஆர் ஆட். இப்போ இங்கே q வந்து இது வந்து 1 இருந்தாலும் 2 into 1 ஈவனாக கிடைக்கும். இப்போ 2 2 4 2 3 2 into 3 6 இந்த மாதிரி ஈவனாக கூட ஆட் ஈவனாக கூட கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் therefore any odd integers are from 2q plus 1. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போகலாம்.